தோல்வி பயத்தில், தோல்வியான அதிர்ச்சியில் ஏன் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க மக்கள், டிவிகேக்கு ஏன் ஓட்டு போட்டாங்கன்னு நிறைய கட்சிக்காரங்க அந்த வாக்காளர்களை வந்து அப்யூஸ் பண்ணுறதையும், அவங்கள திட்டுறதையும், தற்குறின்னு சொல்கிறதையும் நான் நிறையா இடத்துல பார்த்துட்ருக்கேன். அது வந்து அரசியலுக்கு ஆரோக்கியமானது கிடையாது. ஏன்னா அரசியல்ன்றது வந்து ஒரு நுழைவுத் தேர்வு மாதிரி ஒரு பரீட்சை வச்சு தான் ஒருத்தருக்கு ஓட்டு போடணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. டிவிக்கே விஜய் வந்து நான் ஏற்கனவே சம்பாரிச்சிட்டேன், எனக்கு வாழ்க்கையில் அடுத்து மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன்ற நல்லெண்ண நோக்கத்தில் மட்டும்தான் அவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்கார். அப்போது சரி, புது ஆளுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், வாய்ப்பு கொடுத்தா அவர் நலத்திட்டங்களை கொண்டு வரணுன்றதான் மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இப்போ நிறையா டிவிகேக்கு ஓட்டு போட்டது ஒவ்வொரு குடும்பத்துலேயும் டிவிகேக்கு ஓட்டு விழுந்திருக்கு. டிவிகேக்கு ஓட்டு போடாத குடும்பமே கிடையாது. முக்கியமாக பெண்கள், இளைஞர்கள், மாணவர்கள் நிறைய ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அப்போ நியூ ஜென்ரேஷனும் ஏற்கனவே அரசியலை பார்த்து பார்த்து பழகி போய் ஒரு மாற்றம் வராதான்னு நினைக்கிற என்ன மாதிரி நியூட்ரல் ஆட்கள் நிறையா பேர் டிவிகேக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இப்போ நானும் என்ன சொன்னேன்னா, டிவிகே வந்து மேபி அடுத்த எலெக்ஷனில் தான் ஜெயிப்பாங்க, ஆட்சிக்கு வருவாங்க, இல்லைன்னா அவங்க சொல்கிறது தான் அடுத்த ஆளுங்கட்சியாக இருக்கும். ஆனால் இந்த எலெக்ஷனில் எக்கச்சக்கமாக ஓட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக கண்டிப்பாக வாங்குவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இவ்வளோ தொகுதிகள் ஜெயிப்பாங்கன்றது எனக்குமே ஒரு ஆச்சரியம் தான். ஆனால் அந்த ஆச்சரியம் வந்து ஒரு எதிர்பார்த்த ஒரு நன்மை தான் வைங்களேன். இந்த ட்ரெடிஷ்னல் கட்சிகள் வந்து ஒரே விஷயத்தை பேசி பேசி மக்களை வந்து திசை திருப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. எண்ட் ஆஃப் த டே அவங்களுடைய கரப்ஷனுக்கு தான் இது வந்து ஒரு வழியை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க இவ்வளோ வருடங்களாக. இப்போ மக்களுக்கு நல்லது பண்ணணுன்ற எண்ணம் வந்து ரொம்ப கம்மி தான். அப்போது இவங்க வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டு வந்து உங்களுக்கு அந்த தத்துவம் தெரில, இந்த தத்துவம் தெரிலன்னு ஏதாவது ஒரு அடிமட்ட தொண்டரை போய் பேட்டி எடுக்கிறது, அவரை வந்து தற்கொலைன்னு ட்ரோல் பண்ணுறது, இது வந்து இது டோட்டலாக வந்து தப்பு. இப்போது நான் பெரியாரியம் பேசுவேன், நான் அம்பேத்கரையும் பேசுவேன், எனக்கும் தமிழ் தேசியம் அத்துப்படி. ஆனால் ஒரு தத்துவத்தை பற்றி தெரியாதவங்ககிட்ட போய் உனக்கு அது தெரியலன்னு குத்தி காட்டுறத விட அவங்களுக்கு அதை வந்து எஜுகேட் பண்ணணும். இப்படிலாம் இருக்குப்பா, இதுதான் மக்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லணும். சொல்கிறவங்க தான் ஒரு பொறுப்பான அரசியல்வாதி, அரசியலில் இருக்கிறவங்க. அதை வந்து நிறைய கட்சிகள் வந்து பண்ணல. அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு வித அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க. ஸோ முதல்ல இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல், ஓட்டுக்கு பணம் கொடுத்து அது ஒரு முதலீடுமே வச்சு ஜெயிக்கிறது, இது எதுவுமே பண்ணாமல் வந்த டிவிகேக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நான் வந்து ஆல்ரெடி ஆக்டிவாக மாற்று அரசியலில் நிறைய விஷயங்களை நம்ம வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கோம், நிறையா எழுதிக்கிட்டு இருக்கோம், நம்மளுடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ டிவிகேக்கு இருக்கிற இந்த மக்கள் ஆதரவு, அவர் விஜய்க்கு இயல்பாகவே இருக்கிற அந்த நல்லெண்ணம், மக்களுக்கு நல்லது பண்ணணுன்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் பல நல்ல விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடக்கணும்னு நான் உறுதியாக நம்புகிறேன். நன்றி. நான் கார்த்திகேயன்.